ராசிபுரத்தில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற மாணவர் பள்ளி கழிவறையில் சடலமாக கிடந்ததன் பகீர் பின்னணி என்ன? பள்ளிக்கு சென்ற மாணவர் உயிரிழந்ததை அறிந்து பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்தபோது உடலை காட்ட போலீசார் மறுத்ததால் உறவினர்கள் கொந்தளித்துள்ளனர். மாணவரின் உடலை காட்ட மறுத்தது ஏன்? மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது மகன் கவின்ராஜ். 14 வயதான இவர் புதுப்பாளையம் சாலையில் உள்ள சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றவர் சிறிது நேரத்தில் வகுப்பறையில் இருந்து கழிவறைக்கு சென்றுள்ளார். அவர் நீண்ட நேரமாகியும் வகுப்பறைக்கு திரும்பாததால் சக மாணவர் கழிவறைக்கு சென்றுள்ளார். அங்கு கவின்ராஜ் மயங்கிய நிலையில் இருந்ததைக் கண்டு சக மாணவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தியதும் அவர்கள் கவின்ராஜை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மாணவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து மாணவரின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ராசிபுரம் மருத்துவமனை முன்பு கூடினர். அப்போது மாணவரின் உடலை பெற்றோருக்கு கூட காட்ட மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மாணவர் எப்படி இறந்தார் என்று தெரியாமல் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். போலீசாரும் உடலை காட்ட மறுத்ததால் கொந்தளித்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நெருங்கிய உறவினர்களை மட்டுமே உடலை பார்க்க போலீசார் அனுமதித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த மாணவரின் உடலை உடற்கூராய்விற்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி LIC பகுதி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு சென்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் மாணவரின் மரணம் தொடர்பாக குழு அமைத்து உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதை ஏற்றுக்கொண்ட மாணவரின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மாணவரின் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது உடற்கூராய்வு முடிவுக்கு பின்னரே தெரியவரும் என்று கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் LIC பகுதியில் இருதரப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்விரோதம் காரணமாக யாரேனும் கொலைபாதக செயலில் ஈடுபட்டனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் ராசிபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.